அனைவருக்கும் வணக்கம். ஐக்யூ டெஸ்ட் 8லேருந்து 12 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஷார்ட்ஸில் வந்து 200 ஐக்யூ டெஸ்ட்னு ஒரு சீரியஸ் போட்டிருக்கோம். அந்த ஷார்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 7 ஷார்ட்ஸ்க்கு நம்ம அதிலே ஆன்சர் கொடுத்துட்டோம். ஸோ 8லேருந்து 12 வரைக்கும் ஒரு 5 ஈஸியான பசில்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஐக்யூ டெஸ்ட் 8ல் பார்த்தீங்கன்னா 3 பிங்க் கலர் ஃப்ளவருக்கு 21 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து 7, இதோட மதிப்பு 7, இதோட மதிப்பு 7 இல்லையா? ஸோ இதோட மதிப்பு 7னா மீதி இருக்கிற 12 வந்து இங்கே 6 கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட மதிப்பு 6 அப்படின்னா இதோட மதிப்பு 7ன்னு தெரிஞ்சிச்சு. 6 7 13 கூட்டினா இப்போ மீதி 15 இங்கே கொடுத்துருக்கிறதுனால இது 2 தான். ஸோ இப்போ இதோட மதிப்பு 2னா இதோட மதிப்பு 6 ஏற்கனவே தெரியும். ஸோ இதோட மதிப்பு 7 நமக்கு முன்னாடியே தெரியும் முதல்ல கொடுத்துருக்கிறத வச்சு. ஸோ எப்பயுமே மேக்ஸோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து நம்ம வந்து பண்ணணும். அதன் பிறகு வந்து வகுத்தல் இருக்கிறத நம்ம பண்ணணும். அதன் பிறகு பெருக்கல், அதன் பிறகு கூட்டல், கடைசியாக வந்து கழித்தல். இதுதான் வந்து முறை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பெருக்கல் 2 6 12 இல்லைங்களா? ஸோ 2 6 12 ஒரு 7 19 என்பது கரெக்டான பதில். ஸோ அடுத்த ஐக்யூ பார்த்துடலாம். ஐக்யூ நம்பர் 9. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸோ கூடுதலாக வீட்டில் போர் அடிக்குது, இதில் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம். மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ ஏபிசிடியில் முக்கியமாக என்எம்எஸ் எக்ஸாம் எழுதுகிற 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க, ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் 5வது லெட்டர், அதே மாதிரி ஸோ 15 வந்துருச்சு. ஸோ இப்போ இது 5 அப்படின்னா இது 3ஆக இருக்கணும். ஏன்னா ஏபிசிங்கிறது 3வது லெட்டர். ஸோ இது 3ன்னு தெரிஞ்சிருச்சு, இது 5ன்னு தெரிஞ்சிருச்சு. பி ஆப்வியஸ்லி வந்து 2வது லெட்டர்னு தெரியும் முன்னாடி இல்லைங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சி வந்து 3, ஜே வந்து எப்பயும் 10, ஜே வந்து 10, டீங்கிற லெட்டர் வந்து 20ல் வரும். ஓகே, 3 10 30. ஸோ அந்த பிங்கிறது வந்து 2, மொத்தமாக 32ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ டெஸ்ட் வந்து 10 பார்க்குறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறோம். 4லேருந்து 2 கழிச்சா 2. இப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 இருக்கிறதுனால 8 பெருக்கல் ப்ராக்கெட்டுனா 8 2 16 பெருக்கல்னு அர்த்தம் 16. இங்கே 16 + 10னா 26ங்கிறது சரியான பதில். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஐக்யூ டெஸ்ட்டில் 11 பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 11 × 11 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்த்தா என்ன பண்ணால் 4 வர வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது 4ஐயும் கூட்டணும். ஸோ அப்போ கூட்டுறதுக்கு இங்கே ஆப்ஷனில் பெருக்கல் இருக்குன்னும் போது 1 1 கூட்டினா 2, இங்கே 1 1 கூட்டினா 2, இந்த 2 2 பெருக்குனா 4. ஸோ இதே மாதிரி 2 2 கூட்டினீங்கன்னா 4, இந்த 2 2 கூட்டினீங்கன்னா 4, 4 4 16. அப்போ இங்கே 6, இங்கே 6னா 36. அதுதான் வந்து கரெக்டான பதில். ஸோ 11 12 பார்க்கலாம். அப்புறம் இது ரொம்ப சிம்பிளான பசில் தான். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. யூ ஹேவ் 3 cows 2 dogs 1 cat. நீங்கள் எத்தனை அனிமல் வச்சுருந்தாலும் ஹவு மெனி லெக்ஸ் டு யூ ஹேவ், உங்கள்கிட்ட எத்தனை கால்கள் இருக்கும் அப்படின்னா 2 தான். ஸோ ரொம்ப இது ஒரு ஃபன்னியான ஒரு பசில் தான். ஸோ அடுத்தடுத்து 13லேருந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.